ஹலோ மக்களே! டிஎன்பிஎஸ்சி புத்தகங்கள நம்ம வாசிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு புத்தகம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தமிழ் புத்தகம் 6வது வகுப்புக்கான இயல் 1 வளர்தமிழ் அப்படின்ற ஒரு உரைநடையில பகுதியில தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இந்த ஒரு உரைநடையில என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மனித இன்பம் பரிமாண வளர்ச்சி அடைவதற்கு ஒரு மொழி ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் மொழி ரொம்ப முக்கியம் அப்படின்னா, மொழி இருக்கிறதுனால தான் நம்மனால சிந்திக்க உதவுகிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சிந்திக்க உதவுறத மற்றவங்களுக்கு என்னால் எடுத்து உரைக்கிறதுக்கும் ஒரு மொழி அந்த இடத்துல தேவைப்படுது. சரிங்களா? பிறருடைய கருத்தை அறியறதுக்கும் மொழி தேவை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 6000த்துக்கு மேற்பட்ட மொழிகள் உள்ளன அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எவ்வளோ மொழிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இங்கே எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 6000த்துக்கு மேற்பட்டான மொழிகள் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இந்த மொழியில் சில மொழிக்கு மட்டும்தான் பேச்சு வடிவமும் எழுத்து வடிவமும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்னடா பேச்சு வடிவம் எழுத்து வடிவம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பேசுகிறதுக்கு முடிகிற மாதிரி இருக்கணும். பேசுகிற எல்லா லாங்குவேஜஸ்க்கும் எழுத முடியுமா, எழுது வார்த்தைகள் இருக்கா அப்படின்னா அது கிடையாதுங்க. சில மொழிக்கு மட்டும்தான் எழுத்து வடிவம் இருக்குது. ஓகேங்களா? அந்த மாதிரி மொழி பேச்சு வடிவமும் இருக்குது, எழுத்து வடிவமும் வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? உலகில் உள்ள பல்வேறு மொழிகளில் இலக்கிய இலக்கணம் பெற்று இருக்கிற மொழிகள் இருக்கின்றன. ஓகேங்களா? அதில் செம்மைமிக்க மொழி என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டவன சில மொழிகளே. தமிழ் மொழி அதற்கு மிக்க செம்ம மொழியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஓகேங்களா சொல்லப்படுறாங்க. அது என்ன செம்மொழி அப்படின்றது பார்ப்போம் நம்ம. ஓகேங்களா? தமிழில் இலக்கியங்கள் இருக்குது, இனிமையான இலக்கியங்கள் இருக்குது. அதுக்கப்புறமா இலக்கிய வளமுமே நிறைய இருக்குது தமிழ் மொழியில் அப்படின்ற மாதிரியுமே அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஓசை இனிமையாக இருக்கும், சொற்கள் இனிமையாக இருக்கும், பொருள் இனிமையாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இதை பல மொழிகளை கற்ற கவிஞர் பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாம் அறிந்த மொழியிலே தமிழ் மொழி தான் இனிமையான மொழி அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இதை சொன்னவர் யார் அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே வருங்க. அந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா, பாரதியார் தான் சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஸோ இன்னொரு தமிழுக்கு ரொம்ப ஒரு சிறப்புமிக்க இது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, தமிழ் மொழி மூத்த மொழி. அது ஏன் அது மூத்த மொழி அப்படின்ற மாதிரி கருதுகிறோம் அப்படின்னா, தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்குள்ள ஒரு மொழி. ஓகேங்களா? சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றி இருக்கும். அதே போல தான் இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்கான இலக்கிய விதிகளும் தோன்றியிருக்க வேண்டும் அப்படின்றது தான் சொல்லப்படுது. தொல்காப்பியம் தான் நமக்கு இருக்கிறதுலே தொன்மையான ஒரு நூல் அப்படின்ற மாதிரி இருக்குது. தமிழ் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி நிச்சயமாக வருங்க. பழமையான இலக்கிய நூல் அப்படின்னா நம்மளோட தொல்காப்பியம் தான் வரும். ஓகேங்களா? அதனால் அவ்வளோ ஒரு தொன்மையான மொழி தமிழ் மொழி அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாக இருக்கப்பட்ட நூல் அப்படின்னாலுமே அது தொல்காப்பியம் தான். சரிங்களா? எளிய மொழி அப்படின்ற மொழி சொல்கிறாங்க. ஏன் எளிய மொழி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, தமிழ் மொழி பேசுகிறதுக்கும் படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் நல்ல ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு மொழி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் உயிரெழுத்துக்கள் இருக்குது, உயிர்மெய் எழுத்துக்கள் இருக்குது, உயிர்மெய் எழுத்துக்களும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? உயிரெழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள் இருக்குது. அதனால் எளிதாக நம்மளால் ஒழிக்க முடியும், பேச முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? இதில் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அளவீடு இலக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழில் முதலில் ஆளப்படும் இலக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, தமிழ் மொழியில் தொல்காப்பியம் தாங்க. சரிங்க? தமிழ் மொழியில் முதல்ல ஆளப்படிய இலக்கியம் எது அப்படின்னா தொல்காப்பியம் தான். இதே தமிழ்நாடில் எது அப்படின்னா சிலப்பதிகாரமோ வாஞ்சி கண்டமோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? தமிழில் என்ன அப்படின்றாங்கன்னா, அபரர் தேவாரம் அப்படின்ற ஒருத்தர் தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? இதில் சீர்மை மொழி அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது என்னடா சீர்மை மொழி அப்படின்னா, நம்மக்கிட்ட திணை பாகுபாடுகள் இருக்கும். அது என்ன திணை பாகுபாடுன்னா, உயர்திணை அக்ரிணை என இருவரை திணைகளை அறிவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சீர்மையான மொழி அப்படின்னா நம்மளால் உயர்திணை அக்ரிணை அப்படின்னு சொல்லி பிரித்து பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்தது என்ன தமிழ் மொழி சிறப்பான மொழி அப்படின்னு சொல்லி பார்த்தா, வளமையான மொழி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஏன் அப்படின்னா, தமிழ் மொழியை வளமையை நீங்கள் அறிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 2 நூல் இருக்குங்க. ஒன்று நமக்கான தெரிஞ்ச ஒரு பழமையான நூல் தொல்காப்பியமும், இன்னொரு நூல் என்ன அப்படின்னா நன்னூல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த நன்னூல் அப்படின்ற ஒரு நூலுமே அது போக 8 தொகை 10 பாட்டு இந்த சங்க இலக்கியங்களை கொண்டது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக திருக்குறள், நாலடியார், ஆழ நூல்களையுமே அது நிரம்பி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
இன்னும் ஒரு ரூல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சிலப்பதிகாரம் மணிமேகலையுமே எடுத்துக்காட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? என்னென்ன நூல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தொல்காப்பியம், நன்னூல், அதுக்கப்புறம் 8 தொகை, 10 பாட்டு, திருக்குறள், நாலடியார், சிலப்பதிகாரம், மணிமேகலை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஒரு எழுத்தோ ஒரு சொல்லுக்கோ பொருள் தருவதும் உண்டு. ஒரே ஒரு எழுத்தோ இல்லை ஒரு சொல்லுவே இருந்தாலுமே அதுவே வந்து பொருள் தரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க சான்றுக்கு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, மா என்னும் ஒரு சொல், இதுக்கு எவ்வளோ அர்த்தம் இருக்குது பாருங்கள். மா அப்படின்னா மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மென்மை, வயல், வண்டு, இது எல்லாமே அதுக்கு வந்து பொருள் தரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. மா என்ற ஒரு சொல். சரிங்களா? வளர்மொழி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தமிழ் மொழிக்கு வந்து என்ன பெயர், இன்னொரு ஒரு சிறப்புமிக்க பெயரும் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இயல் தமிழ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. தமிழில் வந்து அந்த லெவலுக்கு அவங்க வந்து வாழ்வியலில் வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. சரிங்களா? அந்த தமிழ் வடிவத்தில் நம்ம தமிழில் வந்து எந்தெந்த வடிவத்தில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா செய்யுளில், கவிதையில், புது கவிதையில், துளிப்பா போன்ற எல்லா வடிவங்களையுமே நம்ம வந்து தமிழை வந்து உபயோகிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கட்டுரை, புதினம், சிறுகதை போன்ற வடிவங்கள்லையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும்தான் தமிழோடைய பெனிஃபிட்ஸா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சத்தியமாக கிடையாதுங்க. தமிழ் வந்து புதுமையான மொழி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்ன புதுமையான மொழி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இணையத்தில் நம்மளால் யூஸ் பண்ண முடியுது. ஓகேங்களா? இணையம்னா இன்டர்நெட்டு, முகநூல்லாம் வந்து ஃபேஸ்புக்கு, புலனம், குரல் தேடல், தேடுபொறி, செயலி, தொடுதிரை ஆகிய எல்லா மாடர்ன் டெக்னாலஜிஸ்லேயே நம்மளால் வந்து தமிழை வந்து யூஸ் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சமூக ஊடகங்களில் இருக்கு இல்லையா, நம்மளோட இன்டர்நெட்டில் இருக்கிற செய்தித்தாள்களும், வானொலி, தொலைக்காட்சியிலே ஆகிய எல்லாத்துலேயும் நம்மளால் தமிழ் மொழியை வந்து பயன்படுத்த முடியும் அப்படின்ற மாதிரியும் இருக்குது. சரிங்களா? அது போக வந்து அறிவியல் தொழில்நுட்ப மொழி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது என்ன அறிவியல் தொழில்நுட்ப மொழியில் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எந்த வடிவம் பெறாத மொழிகள் பல மொழியை கணினியிலேயும் பயன்படுத்த முடியும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. கணினி மொழியாகவும் இருக்குது தமிழ் மொழி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் இந்த ஒரு கொஷின் வந்து நிச்சயமாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அது என்ன அப்படின்னா தமிழ் எண்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே, நமக்கு தெரியுது இல்லையா, 1 2 3 4 5 6 7 8 9 10, அதில் வந்து எண்களும் இருக்குது. இப்போ 1 அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கா அப்படின்னு சொல்லி இருக்குது. சரிங்களா? 1னா கா, 2னா வந்து ஊ, 3னா ஞா, 4னா சா, 5னா ரூ, 6னா சூ, 7னா ஏ, 8னா ஆ, 9னா கூ, 10னா கா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்து இதுதான் வந்து தமிழ் எண்கள் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? உலகிலே மூத்த மொழியான தமிழ் மொழியை வந்து இன்ன வரைக்கும் இருக்கிற டெக்னாலஜியான கணினிலே நம்ம வந்து பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். அந்த லெவலுக்கு தமிழ் வந்து தன்னைத்தானே வந்து புதுப்பிச்சு கொள்கிறது. சரிங்களா? புது மொழியாகவும் திகழ்கிறது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? அடுத்தது வந்து 2000 ஆண்டுகள் வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள் அப்படின்ற இது வந்து கம்பல்சரியாக வந்து படிக்கணுங்க. இது வந்து நிச்சயமாக கேட்கக்கூடிய ஒரு அட்டவணை. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வேளாண்மை அப்படின்ற ஒரு சொல் வந்து எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா கலித்தொகையில் யூஸ் பண்ணியிருக்காங்க, திருக்குறள்லையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அது என்ன சொல் வந்து வேளாண்மை, கலித்தொகையிலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க, திருக்குறள்லையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து உழவர் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து நற்றிணை அப்படின்ற மாதிரி ஒரு புத்தகத்தில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து பாம்பு அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து குறுந்தொகை, ஓகேங்களா, அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. வெள்ளம் அப்படின்றது பதினம் பற்று அப்படின்ற ஒரு 10 அப்படின்ற ஒரு புத்தகத்துலையுமே யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. சரிங்களா? முதலை அப்படின்றது குறுந்தொகையில், கோடை அப்படின்றது அகநானூறுலையுமே பயன்படுத்தியிருக்காங்க. உலகம் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து தொல்காப்பியம், கிளவி வாக்கியம், திருமுருகர் காற்றுப்படை அப்படின்ற ஒரு நூலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நூல் எல்லாமே வந்து பழமையான நூல்கள். ஸோ இந்த வார்த்தை எல்லாமே ரொம்ப பழமையான வார்த்தை. அது இன்ன வரைக்குமே நம்ம பயன்படுத்திட்டு தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? மருந்து அப்படின்றது அகநானூறுலேயும் இருக்குது, திருக்குறள்லேயும் இருக்குது. சரிங்களா? அடுத்தது ஊர் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து தொல்காப்பியம்லேயும் இருக்குது, அகத்திணையிலே இருக்குது. அன்பு அப்படின்றது தொல்காப்பியமில், களவியல்லையும் திருக்குறளையும் பயன்படுத்தியிருக்காங்க. உயிர் என்பது தொல்காப்பியம், கிளவியாக்கம், திருக்குறள் அப்படின்ற நூல்கள்லையும் வந்திருக்கு. மகிழ்ச்சி அப்படின்றது தொல்காப்பியம், கற்பியல், திருக்குறளில் பயன்படுத்தியிருக்காங்க. மீன் அப்படின்ற ஒரு வார்த்தையுமே வந்து குறுந்தொகையில் பயன்படுத்தியிருக்காங்க.
புகழ் அப்படின்றது தொல்காப்பியம் வேற்றுமையில் அப்படின்ற ஒரு புத்தகத்துலேயும் பயன்படுத்தியிருக்காங்க. அரசு அப்படின்றது திருக்குறளில் இருக்குது. செய் அப்படின்றது குறுந்தொகையில் இருக்குது. செல் அப்படின்றது தொல்காப்பியத்தில் இருக்குது. புறத்திணையிலையும் இருக்குது. பார் என்பது பெரும் பான ரொற்றப்படை அப்படின்ற ஒரு புத்தகத்தில் இருக்குது. சரிங்களா? ஒளி அப்படின்றது தொல்காப்பியம்லேயும் கிளவி வியாக்கம்லேயும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முடி அப்படின்றது தொல்காப்பியமில் வினைவியல்லையும் இருக்குது. சரிங்களா மக்களே? ஸோ இந்த ஒரு புத்தகம், இந்த ஒரு லெசன் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கோன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் நிச்சயமாக கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. சரியா மக்களே? நன்றி, வணக்கம்.